விஷயங்களை இந்த சிக்னல் பண்ணும்போது உடனே இந்த இருதயம் என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற நாடி நரம்பு எல்லாத்தையும் அந்த ரத்த வழியா எல்லாமே போய் தேவன் உடனே நம்ம மைண்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வருது. உடனே இங்க சொல்றது இங்க செய்யறோம். தேவன் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எவ்வளவு அழகா ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிச்சுக்கிறார் தெரியுங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இன்னும் இந்த உலகம் கொள்ளாது. அப்படி அழகா தேவன் அவருடைய அழகான சிருஷ்டிப்பை ஸ்பெஷலி மனுஷனுடைய சரீரத்துல அவ்வளவு அழகா அவ்வளவு நேர்த்தியா ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரமிக்கத்தக்கதான காரியத்தை தேவன் மனுஷனை சிருஷ்டித்து இருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப உள்ளத்துல சந்தேகப்படாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு தேவனுடைய ஆவினால் பெற்ற உள்ளான அந்த ஆத்துமா நம்ம இருதயத்துக்கு சொல்லுது ஒரு விசுவாசத்தை. ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், இருதயத்திலே விசுவாசித்து, இருதயத்திலே விசுவாசித்தால் வாயினாலே நீ அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ என்னன்னா, இந்த சரீரத்துக்கு எது வழியா ரட்சிப்பு வருது அப்படின்னாக்கா, இந்த சரீரத்துக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். ஆத்துமாக்கு ஆவினாலே ரட்சிப்பு வந்துச்சு. ஆனா இந்த சரீரத்துக்கு ரட்சிப்பு இருதயத்தினாலே ரட்சிப்பு உண்டாகுது. ஆமென். நம்முடைய இருதயத்தை நம்ம சரியா வைத்துக் கொண்டா நம்முடைய சரீரமும் தேவனுக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம உள்ளத்துல இருக்கிற இந்த விசுவாசம் ஆத்துமாக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் இருதயத்திலே அது வந்துச்சுனாக்கா, வெளியே இருக்கிற மனுஷன், நம்ம சரீரத்துல இருக்கிற மனுஷன் எதுக்குமே போயிட மாட்டான். ஆமென். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிகளினால் உண்டாகிற அடையாளங்கள் என்ன? அதுல பிசாசுகளை தோற்றுவார். ஆமென். எங்க இருக்குது விசுவாசம்னா, உள்ளான ஆத்மாவில இருந்து இருதயத்துல வந்து அந்த இருதயம் கமாண்ட் பண்ணு, நீ விசுவாசமா நீ இந்த பிசாசை பொறுத்து அப்படின்னு. ஆகவேதான் அந்த சரீரத்தில் இருக்கிற பிசாசு ஓடுது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யார் வந்து இந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனை விசுவாசிக்கிற தேவ மகனாக மகளா இருக்கிறேன். ஆகவே நான் வாய் நிமித்தமா அல்ல, ஆனா என்னுடைய ஆத்துமாவிலிருந்து என் இருதயம் மூலியமாய் நான் தேவனை விசுவாசிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. ஏன்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, இருதயமானது கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும், கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் இருக்குது. ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இருதயத்தின் ஆழம் தான் தேவனுக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படி அவர் அறிந்து கொண்டார்? ஆபிரகாம் வசனம் சொல்லுகிறது, அவர் விசுவாசித்தபடியால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். ஆமாவா இல்லையா? அதே போலதான் நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனாலதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வருது. எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுடைய பிள்ளைய பலி கொடுக்கணும் ஆண்டவர் என்று சொல்லும் போது ஈசாக்க அப்போ கொண்டு போறாரு மேல. அங்க ஒரு டெஸ்ட் நடந்த உடனே ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமே நீ பிள்ளையாண்டாமல் உன் கையை போடாதே. அப்போ சொல்றாரு, இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். எப்படி? இப்போ நான் தெரிஞ்சுக்கினப்பா. ஏன் அதுக்கு முன்னால தேவனுக்கு தெரியாதா? இங்கதான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு இருதயத்தை, ஏன்னா இருதயம் எதுல இருக்குது? இருதயம் எதுல இருக்கு? சரீரத்துல. எஸ், யார் சொல்லுங்க? இருதயம் சரீரத்துல இணைந்திருக்கிறதுனால
இது எப்போ வேண்டாலும் எப்படின்னா மாறும். ஆமென். எப்படின்னா மாறும். அப்ப சில நேரத்துல சில சோதனைகள் வரும்போதுதான் நாம எப்படிப்பட்ட விசுவாசியுடையவர்களாக இருக்கிறோம் என்று தெரியும். அப்போ உங்க வாழ்க்கையில சோதனை வந்தாக்கா சந்தோஷமா அதை வெல்கம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க அப்படி வெல்கம் பண்ணாதான் நீங்க உண்மையா தேவன் மேல் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆவிக்குரிய இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிற இந்த விசுவாசமானது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஆவின் கனிகளிலே விசுவாசம் என்றும் ஒன்று இருக்குது. ஆவின் வரத்திலும் இருக்கு, இருக்கா இல்லையா? பரிசுத்த ஆவியானுடைய கனியிலே விசுவாசம் என்ற கனியும் இருக்குது. பரிசுத்த ஆவியானுடைய வரத்தில விசுவாசமும் ஒன்று இருக்கு. இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சம்பத்து என்று சொல்லலாம். ஒருவேளை இந்த பூமியில நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை, ஒருவேளை ஏழைகளா இருக்கலாம், தரித்திரர்களா இருக்கலாம், பண கஷ்டத்துல இருக்கலாம், ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எல்லாரும் நம்மளை பார்த்து ஒருவேளை ஏளனமா பேசுகிறவங்களா இருக்கலாம். ஆனா உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் தேவன் முன்பாக ஐஸ்வர்யவானாய் இருக்கிறது. ஆமென். யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்களேன். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யமானவர்களாகவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு கையை தட்டுங்க அவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நல்ல ஜோரா கையை தட்டுங்க. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம், அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தை வச்சுன்னு பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த ஐஸ்வர்யத்தை வச்சுக்கின்னு இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை வாங்கிடலாம். ஆமென். ஒரு சொன்னா, காசு கொடுத்து சொன்னா, ஒருத்தர் என்ன சொன்னா, சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி, நான் காசு கொடுக்குறேன், அதனால எனக்கு என்ன பண்ணேன், நான் யார் மேல கை வச்சாலும் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவிய. நீங்க எப்படி இந்த பேதுரு யோவானும் வந்தாங்க சமாரியா பட்டணத்துல, அப்போ இவங்க கை வைக்கிறவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியை பெறாங்க. அப்போ இவனுக்கு ஒரே பார்த்துட்டு, இவன் ஏற்கனவே ஒரு மந்திரவாதியா இருந்தான். இப்போ உடனே அவன் பிலிப்புடைய பிரசங்கத்தை கேட்டு அவன் விசுவாசிச்சான், ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்டான். ஆனா இப்போ இவனுக்குள்ள என்ன இருக்குனாக்கா, இன்னும் அந்த காசை கொடுத்து எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு திமிர் அவனுக்குள்ள இருந்துச்சு. உடனே பேதுரு பார்த்து சொல்றான், நான் உனக்கு காசு கொடுக்குறேன், அதனால நான் யார் மேல கை வைக்கிறேன்னா எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவி வாங்கணும். கடைசியில பார்த்தாக்கா அவன் பேதுரு என்ன பண்றாரு, அவனை பேச மாட்டான். உன்னுடைய இருதயம் இந்த உலகத்தை பற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப நல்ல கவனிங்க, தேவன் கொடுத்த ஒரு ஐஸ்வர்யத்தினால, விசுவாசத்தினால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஆதாயம் பண்ணலாம். அல்லேலூயா. என்ன வேணுமா உங்களுக்கு? என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நீங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். அப்படி நீ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறினால் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் கர்த்தரும் காலின் கீழே போட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஐஸ்வர்யம் எங்க வரும்னா நம்முடைய ஆத்மாவிலே வரும். நம்முடைய ஆத்மாவில தான் இந்த ஐஸ்வர்யம் வரும். அப்ப நம்ம மேல் தோற்றமா நம்மகிட்ட ஒன்றும் கார் இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல,
நம்ம கிட்ட யார் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாசம் உடையவர்களுக்குள்ளே தான் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம், யார் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவருக்குள்ளே தான் இயேசு வாழ்கிறார். ஆமென். இது ஆவிக்குரிய இந்த சத்தியத்தை நிறைய பேர் அதை அறிந்து கொள்வது. அவங்க பதிலா என்ன பண்றாங்கன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்களையே யோசித்து யோசித்து இந்த ஆவிக்குரிய காரியங்களை மறந்து போறாங்க. இவங்க அழைக்கப்பட்ட நோக்கமே எதற்காகனா, அவங்க தேவனோட ஐஸ்வர்யவான்களா இருக்கணும் அப்படின்னு தான் அழைக்கப்படுறாங்க. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் சபை. ஆகவேதான் நம்மலாம் என்ன ஆயிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் என்ன பண்றாங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இங்கே ஒரு சில குரூப் இருக்கு. அவங்க யார் அப்படின்னா, வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். உண்மைக்காக மாத்திரம் அவர்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்த்தும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நல்ல கவனிங்க. விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. இப்போ நாம பார்க்கிற இந்த உலகத்துல வாழக்கூடிய காரியங்களுக்காக நாம் அவர் மேல் நம்பிக்கை உடையவராய் இருந்தால், நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில தோல்விகளை கொண்டு வரும். ஆமென். இன்னொரு தடவை வாசிங்க இந்த வசனத்தை. எல்லா மனுஷர்களை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த உலகத்துல காண்கிற பொருட்களுக்காக, இந்த உலகத்துல காண்கிற வாழ்க்கைக்காக, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக, பார்க்கிற இந்த காரியங்களுக்காக நாம் இயேசுவை சிலர் நம்புகிறவர்களா இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில சர்ச்சில் அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு சொல்லி இயேசு கிட்ட வருவாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துக்கிறேன். முதல்லலாம் ஏதோ கொடுத்து எல்லாரையும் இயேசு பக்கமா இழுக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த வெள்ளைக்காரர்கள் அப்படி பண்ணுவாங்க. ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, வெள்ளைக்காரர்கள் அவங்க ஜனங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற சில மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கொடுத்து 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 அவங்கள கேட்டுக்கினாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா, அப்படி யாரெல்லாம் இந்த பூமிக்குரிய தேவைகளை அடையணும்னு சொல்லி யாரெல்லாம் அதை பார்த்து வந்தாங்களோ, ஒரு நாள் வந்துச்சு பிரச்சனை, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மையா இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலிருந்து விசுவாசித்தவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விட்டே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யம் ஒரு நாளும் அவர் இடத்துல இருந்து பிரிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஐஸ்வர்யம் ஒரு நாளும் அவர் இடத்துல இருந்து நம்ம பிரிக்காது. அதே இந்த உலகத்துக்காக நாம் வாழ்வோமானால், சில நேரம் காலையில கூட நான் சொன்னேன், நாம் தேவன் சமூகத்துல வந்தப்போ நம்ம என்ன ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு இந்த பணம் தேவையா இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு எப்படின்னா எனக்கு ஒரு அற்புதம் செய்யப்பான்னு ஜெபிக்கிறோம். இது எப்படின்னா, காலை தொடங்கி சாயங்காலம் வரையில மாசம் வருஷம் இதெல்லாம் வெறும் நம்ம தேவைக்காக தான் அவரை பார்த்துருக்கோம். வெறும் நம்ம தேவைகளை தான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறோம். அவர் நினைப்பாரு, எப்போ நீ என்ன கேட்ப, எப்போ நீ என்ன போல மாறணும்னு சொல்லுவ, எப்போ நீ சொல்லுவ உங்க அன்பு போதும்பா எனக்கு சொல்லுவ, எப்போ நீ சொல்லுவ நீங்க போதும்பா, எப்போ நீ சொல்லுவ உங்க கிருபை எனக்கு போதும்பா. அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ உலக காரியத்தை கேட்கிற நீங்கள்
ஆவிக்குரியவர்களாய் இருக்க முடியாது. அவர் சொல்றாரு, உங்க வாயில பொறுப்படுவதற்கு முன்பாகவே உங்க தேவைகள் என்னவென்று அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அம்மாவா இல்லையா? வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்றார், அவங்க இருதயத்திலிருந்து வாயில வரத்துக்கு முன்னாலே உங்க தேவைகள் என்னவென்று அவர் அறிந்து விட்டார். அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என் புள்ள என்ன போல மாறணும். அல்லேலூயா. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என் மகள் என்னை போல மாறணும். ஆமென். என் ஊழியக்காரன் என்ன போல மாறணும், என் மகன் என்ன போல மாறணும் அப்படின்றதுதான் அவர் விரும்புறாரு. இதுதான் கிறிஸ்துவுடைய உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதுக்காக தான் நாம நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இதனால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம இந்த உலக காரியங்களை நோக்கி போவோமானால் நிச்சயமாகவே நாம் வாழ்க்கையில தோல்விகளை தான் சந்திக்கிறோம். நீ தேட வேண்டிய விஷயத்தை நீ தேடினா, நீங்க இயேசுவை மாத்திரம் தேடுகிறவர்களா இருப்பீர்களானா, இயேசுவை தேடினால் எல்லாம் உங்களோடு கூட வந்துவிடும். ஆமென். என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? எங்க வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்குது. உண்மைதான். பூமியில நம்ம பிறந்த எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதையே பார்த்து கொண்டிருக்கிறோம், இதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்க கூடாது, இயேசுவை பார்க்கறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு ஊழியக்காரர் கூட இததான் இன்னைக்கு செய்யறாரு. சபையில ஊழியக்காரர் எதை செய்யறாரு? இதுதான் செய்யறாரு. எல்லா மனுஷர்கள் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் எப்படி பூரணப்பட வேண்டும், பரிபூர்ணப்பட வேண்டும். இதுதான் பரிபூர்ண வாழ்க்கைக்குள்ளே நாம் போகுவது. ஊழியக்காரர் இதுதான் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. என்ன பண்ணுங்க? கரெக்டா இருங்க, தேவனுக்குள்ள நல்லா வாங்க, தேவனை பிடிச்சிக்கங்க அப்படின்னு. அப்படி சொல்லும் போது நாம என்ன பண்றோம்? எதுக்காக சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் அடைய வேண்டும். ஆகவேதான் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு சொன்னாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவனையும் அந்த ஜீவன் பரிபூர்ண அடையும்படியாக வந்தேன் சொன்னார்ல. அப்ப பரிபூர்ணம், அப்ப யாரு? ஜீவனும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையணும்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்துமா அது பரிபூர்ணமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் ஆதாம் நிமித்தமாக இந்த ஆத்துமா செத்து போனதா மாதிரி இருந்துச்சு. ஆனா 2வது ஆதாமாகிய கிறிஸ்துவினாலே இந்த ஆத்துமா மீண்டுமா ஜீவன் வந்தது. இந்த ஜீவன், இந்த ஆத்துமா மீண்டுமா, இந்த ஆத்துமா பரிபூர்ணம் அடைய வேண்டும். ஆகவே தான் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுங்க விசுவாசிச்சு ஏன் சபைக்கு வராங்க தெரியுமா? இங்க அவர்கள் பரிபூர்ணம் அடைவதற்காக உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய சபைகள்ல இந்த ப்ராஸ்பரிட்டி, அதாவது பணத்தை குறித்து பேசுற சபைகள் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா உண்மையா இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சபை
இந்த ஆடுகள் பரிபூர்ணம் அடைய வேண்டும். அந்த ஆத்துமா, அந்த ஜீவன் இருக்குல்ல, அவர் சொன்னார்ல, ஜீவன் பரிபூர்ணம் அடையணும். ஆகவேதான் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்குள்ளே நீங்க பரிபூர்ணம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எதுல? உங்க ஆத்துமாவில். ஆகவேதான் ஒவ்வொரு ஜபத்திலும் பாஸ்டர் உங்களை உற்சாகப்படுத்துறார். ஜபத்துக்கு வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க நியமிக்கப்படுற எல்லா ஜபமும் பரலோகத்திலிருந்து நியமிக்கப்படுகிறது. ஆமென். அது ஊழியக்காரர் ஒருவேளை ஜபத்தை நடத்தலாம் இந்த நாட்கள்ல எல்லாம் வருத்தம் அப்படின்னாக்கா அவர் இல்ல, பரலோகம் தேவன் தன்னுடைய விருப்பத்தை நமக்குள் தோன்ற செய்கிறார். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுது. அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை சில நேரத்துல நமக்குள்ள தோன்ற செய்கிறார். அப்ப என்னன்னா, சபையில இருக்கிற நீங்கள், உங்கள் ஆத்துமா, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய வேண்டும். அப்படி பரிபூர்ணம் அடைவதற்காக தான் இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிபூர்ணமாய் மாறினதனால், அவர் பரிபூர்ணத்தின் நிமித்தமாய் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் எப்பவுமே கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்களை யார் சத்தியத்தில் நடத்துகிறாரோ அவர்களை நீங்க எப்பவுமே கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவர்கள் உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஜீவனை பரிபூர்ணத்திற்குள்ளே தேவனால் நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களா ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. ஏன்னா உங்க ஊழியக்காரர் உங்களை சத்தியத்தில் நடத்துகிற ஊழியக்காரர் தேவனே நியமித்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு இந்த பூமியிலே அவர் உங்க முன்னால தன்னை வெளிப்படுத்தி எதுவும் செய்ய முடியாது. பதிலா தான் ஊழியக்காரனுக்குள்ளே இருந்து உங்க ஜீவனை அவர் பரிபூர்ணப்படுத்துறார். அல்லேலூயா. அப்போ உங்க ஊழியக்காரர் சொல்ற ஒரு விஷயத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியில உங்க ஊழியக்காரர் உங்களை நடத்தும் போது நீங்க அதற்கு இணைந்து போகணும். ஏன்னா உங்க ஜீவனுக்கு உத்தரவாதம், உங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ற ஒரு உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு பேச ஆரம்பிச்சுடுவார். ஆமென். ஏன் சில நேரத்துல சில பேர் கதெல்லாம் விடுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேவனை முன்னால நின்னாரு, பேசினாரு அப்படியெல்லாம். ஆனா ஒரு உள்ளான மனுஷனுக்குள்ளே கிறிஸ்துவோடு அவன் இணைந்து வாழாம இருந்தா தேவன் நம்மோட பேச மாட்டார். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, அவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா உலக காரியத்துல கவலை கொண்டிருக்கிறான். ஆனா எப்போ ஒரு மனுஷன், அப்பா இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம், நீங்க போதும், எனக்கு உங்க அன்பு போதும், உங்க கிருபை போதும், அப்பா எனக்கு நீங்க போதும் அப்படின்னு சொல்லி யார் வாழ ஆரம்பிக்கிறானோ அவனோடு கூட இயேசு பேச ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். ஆமென். இன்னைக்கு எவ்வளோ நேரம் நம்ம மனுஷர்கள் நடுவில் நின்று பேசுறோம், மணிக்கணக்கா பேசுறோம், வேஸ்ட் பண்ற டைமை எவ்வளோ வேஸ்ட் பண்ணி நிற்கிறோம். ஆனா நாம் இயேசுவோடு நான் பேசணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க அவர் சொல்றாரு என்னன்னாக்கா,
ஒருவன் பின்வாங்கி போனால் என்னுடைய ஆவி அவனிலே பிரியமாகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க பாருங்க, முக்கியமா இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள நாம் அவரை விசுவாசிக்கிறோமானால் அதற்கு முக்கியமான ஒரு 3 காரணத்தை சொல்லி நான் இந்த மெசேஜ் முடிக்க போறேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான நோக்கம் என்ன? ஆவிக்குரிய மனிதனாய் நம்ம மாறும்போது, அந்த ஆவிக்குரிய மனுஷியாய் நாம் மாறும்போது என்ன நடக்கும்னாக்கா, முக்கியமான ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நாம் இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள நாம் உணர முடியும், அதை நாம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. நல்லா கவனிங்க. இப்போ இங்க ஒரு பிரச்சனை என்ன நமக்குன்னா, நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட நாட்கள் முதல் இப்போ எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே போல நாம் அவருக்குள் வேரூன்றி, எப்படி வேர் கொண்டவர்களாகவும் வேர் ஊன்றி நிற்கிறவர்களாகவும் கடைசி மட்டும் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லப்படுது. இப்போ நம்ம யோசித்து பாருங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்கள் முதல் அன்னைக்கு ஒரு புது ரட்சிப்பு எனக்குள்ள வந்துச்சு, ஒரு புதிய சந்தோஷத்தை அனுபவிச்சோம், ஒரு தேவனுடைய அன்பை உணர்ந்தோம், அப்போ சமாதானத்தை உணர்ந்தோம். ஆரம்ப நாட்களில் வரும்போது நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்குள் களி கூர்ந்துச்சு. அப்போ அவருக்குள்ளே நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனா இப்போ அதே சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களா? உங்க ஆத்மாவுக்குள்ளே அதே மகிழ்ச்சி இருக்குதா? இப்போ உங்க இருதயத்துக்குள்ள அதே சமாதானம் இருக்குதா இல்லையா? இப்போ சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இல்ல தானே? ஆரம்பத்துல வந்த மகிழ்ச்சி இப்போ இல்லையே. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், எங்கேயோ தூரம் வந்துட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, வேர் கொண்டவர்களாக. ஆமென். வேர் கொண்டவர்களாக. வாசிங்க, திரும்ப அதே வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். வேர் கொண்டவர்களாகவும். வேர் கொண்டவர்களாம்னா என்ன அர்த்தம்? என்ன? ஒரு 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 மரம் வேர் இருந்தா தான் அந்த வேர்னாலதான் மரம் வளரும். இந்த வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சாதான் மரம் காத்தடிச்சாலும் சாயாது. கரெக்டா? இந்த வேர் எவ்வளவு ஆழமா போத உள்ள, இந்த வேர் எவ்வளவு ஆழமா போய் மண்ணை போய் ஆழத்துல போய் அது படருதோ, மரம் கூட எவ்வளவு காற்றடிச்சாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் அது என்ன ஆகாது. உங்க ஆன்மா, உங்க உள்ளான மனுஷன் அப்படித்தான் கிறிஸ்துக்குள்ளே வேர் கொண்டு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவரும் நீங்களும் அப்படியே வேர் கொண்டவர்களாக இருக்கணும். ஆகவேதான் அவர் என்ன சொன்னாரு? நான் திராட்சை செடியா இருக்கிறப்பா, நீங்க என் கொடியா இருக்கிறீங்க. அவர் அதோட இன்னொரு படியை சொன்னாரு. திராட்சை செடி இந்த கொடி இணைந்து இருக்கிறது குறித்து சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் வேர் கொண்டு ஒட்டி இருக்கிறவர்களாய் be strong. ரொம்ப வேர் என்பது அதுக்கு இன்னொரு என்ன கேரக்டர் அப்படின்னாக்கா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அசைக்க முடியாத ஒரு தன்மை. ஆமென். அப்போ நாம கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஆன்மா எப்படிப்பட்ட வளர்ச்சிக்குள்ளே போனோம்னா, வேர் கொண்ட வளர்ச்சிக்குள்ளே நாம் போக வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு விஷயத்தை பாருங்க. கட்டப்பட்டவர்களாகவும். அடுத்தது வாசிங்க. அவருக்குள்
ஃபர்ஸ்ட் சொல்ற அவர் கட்டப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டுமா? எப்படி அப்படின்னா நாளுக்கு நாள் அவருக்குள்ளே இருந்து வளரணும், growth இருக்கணும். சில விசுவாசிங்க பாத்தீங்கன்னா 5 வருஷமா அதே நிலையில உட்காந்து, 10 வருஷமா அதே நிலையில உட்காந்து, 15 வருஷமா ஒன்னும் மாற்றம் இல்லை, ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. வாய் திறந்தா வெறும் சோக கதையும் சொந்த கதையும் தான். கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஆத்துமா அவருக்குள் கட்டப்படணும், நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எப்போ வேர்கொண்டவர்களாய் உறுதியா இருக்கிறீர்களோ, எப்போ நீங்க கட்டப்பட ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பதான் நீங்க பரிபூர்ண அடைய முடியும். ஆமென். இது போதும் அப்படின்னு சொல்லி உக்காந்தீங்கன்னா நீங்க அழைக்கப்பட்ட இந்த அழைப்புக்கு நீங்க என்ன பண்றீங்க? அவமானத்தை கொண்டு வரீங்க. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இயேசுக்குள் நீங்க வேர்கொண்டவர்களா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே போல கட்டப்படணும். ஒவ்வொரு நாளும் போன வருஷத்துல இருந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இந்த வருஷம் எனக்குள்ள இன்னும் அதிகரிக்கணும். ஆமென். இருக்குதா? இருக்கா? இல்ல அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம பின்மாற்றத்தில் இருக்கோம் இல்லையா? அப்போ தேவன் இந்த நாட்களில் உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை உயிர்ப்பிப்பார். இப்போ உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற நீங்க இந்த வசனங்களை உள்ள வாங்க உங்களுடைய உள்ளான மனுஷன் இப்போ அடுத்தது யோசிக்கலாம், இதுக்கு மேல நான் கிறிஸ்துக்குள்ள நான் வளர போறேன். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு ஏற்படுத்துகிறோம்? உண்மையா பரிசுத்த ஆவியானவர்களிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த உயிர் மீட்சி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவரை போலவே மாறிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க அவரை போல மாறிடும். உங்க சரீரம் ஒரு எப்படி ஆகும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறிடும். அல்லேலூயா. நீங்க உங்க சரீரம் எப்படி மாறும்னா ஒரு அவர் சாயலா நீங்க மாறிட்டீங்க உள்ளனாக்கா, அந்த வெளிச்சம் வெளியே பிரகாசிக்கும் போது என்ன நடக்கும்னா, பிரியமானவர்களே, உங்க வெளிச்சத்தை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க இது உள்ள இந்த மாதிரி விஷயம்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் யாரும் உங்களை பார்த்து வர மாட்டேன்றாங்க, உங்க வெளிச்சத்தை யாரும் பார்க்க முடியல. ஆனா இப்போ இந்த வசனங்களை கேட்ட ஒரு தீர்மானம் செய்து, இதுக்கு மேல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆத்துமா ஜீவனை இனி கர்த்தருக்குள்ளே நான் சரியாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னு தீர்மானித்தீங்கன்னா, உங்க உள்ளத்துல இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சொன்னாரு, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்போ உங்க வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க சாட்சி, உங்களுக்கு சாட்சி வரும். இந்த அக்கா கிட்ட பேசினே இருக்கணும் போல இருக்குதாப்பா, இந்த அண்ணா கிட்ட பேசினே இருக்கணும். ஏதோ ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, உடனே அப்பா சமாதானமா இருக்குது. இதுதான் உங்களுக்குள்ள புறப்படுகிற வெளிச்சம். ஆமென். சில பேர் இருப்பாங்க, ஐயோ இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணிச்சாப்பா பேசுறதுக்கு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க பேசுனா ஒருத்தருடைய காயம் ஆற்றப்படணும். ஆமென். நீங்க பேசுனா அவங்களுக்கு தைரியம் உண்டாகணும். நீங்க பேசுனா வியாதிகள் சுகமாகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷனுக்குள்ள இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க. ஆகவேதான் இப்போ இவ்வளவு நாள் அவங்க வெளிச்சம் வெளியே வராம
ஆண்டவர் சொன்னாரு, என்னப்பா வெளுக்க கொடுத்து எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? அங்கதானே வைக்கணும். அங்க வச்சாதான் எல்லாருக்கும் வெளிச்சம் வரும். போய் கட்டில் கீழே வச்சா என்ன அர்த்தம்? கட்டில் கீழே வச்சா வெளிச்சம் வருமா? இப்ப நாம அப்படிதான் செய்யுது. நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை ஏதோ ஒரு காரியத்துக்காக, உலகத்தின் பிரச்சனைகளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையான வெளிச்சத்தை கட்டில் கீழே வச்சுட்டு இப்ப இருள வாழ்ந்து கொண்டோம். ஆனா இன்னைக்கு இந்த வசனம் உங்களை விடுதலை செய்யும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். என் வெளிச்சம் இனி கட்டில் கீழே இருக்காது. எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? எங்க? எல்லாருக்கும் தெரிகிறது போல என் வெளிச்சம் இனி வரணும். ஆமென். நீங்க மற்றவருக்கு போய் சொல்ல அவசியமே இல்லைங்க. உங்களை பார்த்தவங்க சொல்லிடுவாங்க, அக்கா எங்கக்கா போற நீ? நானும் வரேன்க்கா அவங்க கூட. இந்த வெளிச்சம் அவங்களை இழுக்கும். ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாரு. இழுக்கும், அவங்களை இழுக்கும், இழுக்கும். இதுதான் கிறிஸ்துடைய வாழ்க்கை. இயேசு அப்படி வாழ்ந்தாரு. ஆமென். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, என்ன போலவே என் பிள்ளைகள் மாறணும். அதுக்காக தான் அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாரு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை நாம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நமக்கு வீடு கிடைக்கும், சைட்டு கிடைக்கும், நம்மளை ஆசீர்வதிப்பாரு, எல்லாத்துக்கும் நல்ல வேலை கிடைக்கும், அதை கிடைக்கும், இதை கிடைக்கும். இயேசு இதுக்கு மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா உண்மையா சின்ன சத்தியம், உனக்குள் இருக்கிற ஆத்மாவை அவர் ரட்சிக்கிறவரா இருக்கிறார். அது ஒண்ணு வந்துச்சுன்னா உள்ள எல்லாமே உங்களை தேடி வந்துடும். இதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. ஆமா. நாளைய தினத்துல உங்களுக்கு இந்த ஆத்மாவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை குறித்து நாம் பேச போறோம். சரியா? அதனால மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து இந்த செக்ஷன்ல வந்து கொண்டே இருக்க. கடைசி நாள்ல உங்க மேல ஒரு பெரிய ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. ஏன்னா இப்போ உங்க ஆன்மா, உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பிரகாசம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ பிசாசு இப்போ என்ன பண்ணுவானா, எப்படின்னா தடை செய்வான், எப்படின்னா இந்த சத்தியங்களை போது அறிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு. ஆனா இப்போ தேவன் உங்களை கொண்டு வந்துட்டாரு. எத்தனை பேருக்கு வந்து இந்த சத்தியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா சமாதானமா இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த இதுதான் சத்தியம். இதுல உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டான் அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கை எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. வெளிச்சம் வெளியே வந்துச்சுன்னா இருட்டு எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஒரு கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. கரெக்டா? ஒரு மனுஷனுக்குள்ள வெளிச்சம் வந்துச்சுன்னா, உள்ளான மனுஷனுக்குள்ள வெளிச்சம் வந்துச்சுன்னா வெளியே இருக்கிற இருட்டு என்ன ஆயிடும்? மீன்ஸ் இருட்டுனா என்ன? பண கஷ்டம், போராட்டம், கடன் பிரச்சனை, இப்படி பல விஷயங்களை வச்சுக்கோங்க. சமாதான குறைவு, சந்தோஷம் இல்லாம சண்டை, குடும்பத்துல சாத்தான் எல்லாம் இருட்டா கொண்டு வந்தானோ அதெல்லாம் பறந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த இரவுல நீங்க ஒண்ணு செய்ய வேண்டும். கடைசியா நீங்க முழங்கால் படிட்டு, அப்பா நான் என் ஆத்மாவை முழுதுமாய் உமக்கு கொடுக்கிறேன். கொஞ்சம் இல்லை, 30% இல்லை, 60% இல்லை, 100% என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய ஆத்மாவும் உங்களோட இணைய ஒப்பு கொடுக்கிறேன். நான் உண்மையா சொல்றேன். எத்தனை தடவை தெரியுமா, நான் பஸ்ல வந்துனே இருப்பேன். சில நேரத்துல அப்படியே கண்ணை மூடனா ஏசப்பாவை கட்டி பிடிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டேன் தெரியுமா. என்னுடைய ஆத்மாக்குள்ள அவரை கட்டி பிடிச்சு நிறைய தடவை கட்டி பிடிச்சு அவருக்கு முத்தம் கொடுக்குற அனுபவத்துல போயிட்டேன். அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம்.
என் வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் அப்படி உணராத ஒரு சந்தோஷம், அந்த நேரத்துல சந்தோஷம் உண்டாகும். அவருடைய அன்பு என்னை நிரப்போம். அப்பா அதான் நான் சோகத்துக்காக அழுவல, ஆனா அவருடைய அன்பை நான் கட்டி பிடிச்சவர். அவரை வந்து முத்தமிடும் போது தானாவே தண்ணி வரும். பஸ்ல நிறைய தடவை அழுதுனே வந்திருக்கிறேன், அழுவுறேன். ஏன் தெரியல, ஏன்னா அவருடைய அன்பு என்னை நெருக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் அவர் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே வரணும் தான் விரும்புகிறாரு. எத்தனை பேர் கேட்க போறீங்க, அப்பா நீங்க எனக்கு போதும், உங்க அன்பு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும்ப்பா, என் ஆத்மா 100க்கு 100 உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. உடங்கால் படிக்கலாமா? உடங்கால் படிட்டு ஆமென். உங்க ஆத்மாவில் அவரோடு நீங்க, நான் கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டை கொடுத்தாரு. நான் இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள போகும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. அந்த பாட்டு எப்பெல்லாம் நான் பாடணும், அவருடைய அன்பை நான் ருசித்து பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். அந்த பாட்டை நான் உங்களுக்காக பாடுறேன். நீங்கள் கட்ட முடியும் அந்த பாட்டை வரிகளை கவனித்து உங்களுடைய ஆத்மாவை அவருக்கு நேராக உயர்த்துங்க, உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்துங்க. முடிந்த முழங்கால் படிடுங்க, இல்லைன்னா எழுந்து நின்றுக்கங்க. எப்படியோ எழுந்து நில்லுங்க, நீங்கள் எழுந்து நில்லுங்க. ஆமென். பி மைனர். ஸ்டைல் வந்து 86 போட்டுக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுற அந்த பாட்டு வந்து இந்த லிரிக்ஸை நீங்க கவனிச்சு உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள அவரை நோக்கி பாருங்க. எல்லா கண்களை மூடி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்பு மாறாதது, உங்க அன்பு மறையாதது. சொல்லுங்க, உங்க அன்பு மாறாதது, உங்க அன்பு மறையாதது, உங்க அன்புக்கு இணையேது, உங்க அன்புக்கு முடிவேது. சொல்லுங்க, உங்க அன்புக்கு இணையேது, உங்க அன்புக்கு முடிவேது. மீண்டுமா சொல்ல, எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, உங்க அன்பு மாறாதது. ஏசப்பா, உங்க அன்பு மறையாதது, உங்க அன்புக்கு இணையேது, உங்க அன்புக்கு முடிவேது. உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, உம் அன்பை போல எவருண்டு. சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, உம் அன்பை போல எவருண்டு. பாடலாம் இந்த பாட்டு பாடி அப்படியே அன்புக்குள்ள அப்படியே நுழைந்து அப்படியே ஆத்மாவிலே உள்ள
எல்லாரும் சேர்த்து
நாட்களிலே என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயல கலந்திருப்பீங்க. சொல்களெல்லாம் சேர்ந்து அன்பின் ஆவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னையாய் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னையாய் பரிசுத்தரே, நன்றி ஐயா.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காணிக்கை காய்ச்சல் நம்முடைய சபா அந்த பகுதியை ஆசீர்வதிங்க. வந்து பிள்ளைகள் உமக்கு என்று படைக்கின்ற காணிக்கைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்கு இந்த கூட்டத்திற்கு பயன்படட்டும். இந்த கூட்டத்திற்கு என்று விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த கூட்டத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். இதற்கேற்ற நற்பலனை பெற்றுக்கொள்வார்களாக. குடும்பத்தில் ஆசீர்வாதம், அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆசீர்வாதம், 100 மடங்கான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அருமையான ஸ்தோத்திர வசனம் பேசின வாசனை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கப்படும் என்று சொன்னேன். அல்லேலூயா. நம்முடைய காணிக்கையை கூட்டத்திற்கு என்று ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கென்று நாம் விதைக்கும் பொழுது கர்த்தர் அதை 100 மடங்கு நமக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கூட்டத்தை நம்ம தான் நடத்துறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலன் தரார். இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அல்லேலூயா மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதில் வசனம் பேசின தாசன கர்த்தர் அல்லேலூயா வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கூட்டத்தின் எல்லா காரியத்தையும் நாங்கள் போட்டு எல்லா கரங்கள் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பாடும்போது ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிகிற சிலுவை சுமந்தவர் சீசனா. சிலுவை சுமந்தவர்
மாலை வேளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். இந்த நாளைக்கு விசேஷமாக நாளை காலை செக்ஷன், இரவு செக்ஷன் ஆசீர்வாதமாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ப்பு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாங்க. நிறைய ஜெபத்தை பாஸ்டர் ஜெபம் ஜெபம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் காலை